சித்ரா பௌர்ணமிக்கு உலகமே போய் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்குதுங்க. கழுகு பறவை வீடியோ பாருங்கள். சரி, நம்ம வழக்கம் போல் நம்ம ஐயன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கீழே கார் பார்க்கிங்கில் தான் மலை ஏறுற வரைக்கும் ஒரு கக்கா கூட காணோம். எப்போவுமே யாராவது வந்து போயிட்டுருப்பாங்க பக்தர்கள். மேலே வந்து பார்த்தா ஒரு 1500 பேர்கிட்ட இருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வந்து நம்ம ஐயன்பாட்டை கேட்டுட்டு நான் அப்படியே ஐயனை கிரிவலம் சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பூதம் பேய் அடித்த காற்றுங்க. காற்றுக்கு அப்புறம் அடித்த மலையில் என் நிலைமையை பாருங்கள். குளிர்ட்டு பயங்கரமாக குளிர்ட்டு செம்ம குளிர்ட்டு சடனாக அன்எக்ஸ்பெக்டட் பண்ணுது. ஸோ மக்கள் அவர்கள் இப்படி தாங்க என் நிலமை. தாங்கவே முடியல. உள்ளே க்யூவுக்கு மேலே போனதுக்கப்புறம் கூட மேலே க்யூவில் வந்து மழை செம்ம உள்ளே வரைக்கும் அடிச்சிது. நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு கீழே ஒரு 5-10 நிமிஷம் அந்த நடுக்கெல்லாம் நிற்கவே இல்லை. ரொம்ப வெந்து புழுங்கி போனேன்னா ஒரு மாதிரி குளிர்ந்து வந்தேன். சித்ரா பௌர்ணமி அப்போ இந்த மலையோட ஆசீர்வாதத்தோட பசாமல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்காக பார்க்க ஆரம்பித்தாச்சு. வர வழியில் நம்ம ஃபேவரட் பொங்கல், தூக்க மாத்திரையும் பூரியும் இட்லியும் தான். பௌர்ணமினாலே கிரிவலம், அது திருவண்ணாமலை. யாரெல்லாம் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.